10 நிமிஷம் ஆகுது. மைனா ஃபஸ்ட்டு வேக வச்சு சோளம் வச்சு வேக வச்சு அப்புறம் நீங்க தான் அதுக்குள்ளேயே வந்துட்டீங்களா? அப்புறம் எங்களுக்கெல்லாம் பஸ் இல்லையா? தலையில் கட்டிங் போட்ட உனக்கே பஸ்ஸில் சும்மா ஒன்றும் போடாது எனக்கு எப்படி இருக்குங்க? பிளாக் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். பிஸி இல்லை, பிளாக் பண்ணிட்டாருன்னா உங்கள் கால் அடிக்கடிக்கு போய் கூப்பிட்டே இருந்திருப்பீங்க, அதனால பிளாக் பண்ணி வச்சிருப்பாரு. நான் பிளாக் பண்ணியிருந்தேன். நம்மளே பிளாக் பண்ணலாம், இப்போ எடுத்தீங்கன்னா கூட பிளாக் பண்ணிடலாம். கறி ஓட போகிறீங்களா? கறி யாரோ சொல்லுண்ணா, என்னண்ணா பாஸ்வேர்டு? ஜட்டு எப்படி உங்கள் ஜட்டா? எனக்கு தெரில. அப்போ உங்கள் ஜட்டு எனக்கு தெரில. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் வந்துச்சு. அதுங்க பச்சை அமுத்தியாச்சு. நமக்கு எடிட்டிங் எல்லாம் தெரியாது, சும்மா போடுறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணுங்க. இது மாதிரி ரெகுலராக வீடியோ வரும். ஏதோ ஒன்று போட்டு தட்டு யாருக்குண்ணா அது கூப்பிட்றோம். இருங்க வீடியோ போயிட்டுருக்கு, அதுலாம் இது பேசணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருகாப்பில்லு, கத்திரிமா, தக்காளி, கொத்தமல்லி தழை, கருகாப்பில்லு. யாரோ லேடிஸ் பேசுகிறாங்க. எங்கெங்கேயோ ஃபோன் பண்ணிடுறது, அப்புறம் ஹலோன்னா அப்புறம் யார் பேசுவாங்க? மாற்றி கூப்பிட்டாங்க. நான் வீரமேஸ்வர செல்லு வாங்கி மாற்றி கூப்பிட்டாங்க. கூப்பிட்றேன். இந்த சமையல் மாஸ்டர் அவர் சமையல் மாஸ்டர், நான் வீடியோ மாஸ்டர். அந்த சமையல் மாஸ்டர் சமையல் ஆயிடுச்சுள்ள. என்ன சொல்லலாம், எந்த மாஸ்டர் சமையல் ஆயான்னு கேட்டான், வேற ஒண்ணுமே அவங்க மாஸ்டர் உங்களுக்கு கோசமில்ல. அரைவர மலையாளம், அது அப்படித்தான் இருக்கும். புளித்தண்ணிங்கிற மாதிரி, ஏன்னா கறித்தண்ணி அமைதியாயிடுச்சு. அரை மணி நேரம் நிக்க வச்சுட்டு என்னன்னா இல்லை கொஞ்சம் மூடி வைங்க. ஆவி இதாக நண்பர் வந்து பார்த்து அதான் பண்ணணும்.
ஒரு இன்ன வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்து வீடியோ போட்டதே இல்லை. போட்டு பார்ப்போம் என்ன தான் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. காட்டுக்காரர் பணம் கேட்டாங்களா மாட்டா? என்ன கொஞ்சம் மரியாதை அவனவனு பேசுற? இது மட்டன் மசாலாவா? ஓகே, மட்டன் சிக்கன் ஃபஸ்ட்டு, அடுத்து மட்டனா, அடுத்து ஃபஸ்ட்டு சிக்கன் மசாலா, அடுத்து மட்டன் மசாலா 1 பாக்கெட் 50 கிராம். ஏன்னா எல்லாமே 50 தானா? இப்போ 500 சுப்பிரமணியம் கொடுத்தோம்மா மொத்தமா எவ்வளவு வாங்கி நீ வேற லெவல் கைஸ். கலரே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அடுத்து கரம் மசாலா, ஏன்னா கரம் மசாலா ஒரு அளவு. ஒரு கெட்டித்தன்மைக்காக மல்லித்தலை மிஸ் ஆயிடுச்சு. பாருங்க காரம் பாருங்க. 1 கோடி கூட அது இடம் இல்ல. 1 கோடி ஓகே, கொஞ்சம் தண்ணி ரொம்ப கெட்டியாயிடுச்சு. போனா கூட பாருங்க இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. உப்பு பத்தாது, உப்பு மிளகா பொடி ஓடணும். மிளகு பொடி, எலுமிச்சங்காய், தக்காளி, உண்ணி எல்லாத்தையும் போட்டுருவோம். இருக்கிறது எல்லாமே அவ்வளோதான். பாத்ரூமில் போய் உட்காந்துக்க வேண்டியதான் எல்லாரும். உப்பு இன்னைக்கு கொஞ்சம் உப்பு போடணும்னு நினைக்கிறேன்னா, உப்பு பத்தாது. சிம்மு வச்சுக்கலாம். மல்லித்தலை மிஸ்ஸிங், நோ ப்ராப்ளம். கடைசியில் பார்த்துக்கலாம், அதை தூக்கி போட்டு அரைக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்குவோம். மறுபடியும் பேச்சுலர்ஸ் சமையல். அதெல்லாம் சொல்லாதுண்ணா, வீடியோ போயிட்டு இருக்குதுண்ணா. சண்டைக்கு போகணும். ஆமா, அங்கிருந்து வந்துருவாங்க. அப்புறம் தூக்கி ஃபுல்லா வச்சு விட்டு கலருங்கண்ணா. இல்லைண்ணா சிம்மிலேயே வச்சுக்கலாமா? பற்றி போயிடும். ஓகே, அளவு சூட்லேயே நம்ம கலருவோம். ஓகே, நான் காரம் பார்க்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் காரம் போடணும். உப்பெல்லாம் ஓகே. உப்புமே லைட்டாக தூவணும்னு நினைக்கிறேன். உப்பு அப்படியே நான் கம்மின்னு சொல்லிட்டேன். ஓகே, இந்த காரம் மட்டும் கொஞ்சம் தூக்குங்க. மிளகுடி, ஏன்னா நம்மளாம் பேச்சுலர்ஸ் கொஞ்சம் காரம் போட்டு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். அது வேற ஒரு சைடிஷ்காக இது சூப்பர் அடிபொலி. உண்ணி வேற லெவலில் இன்னொரு இது, அது என்னன்னா அது கரம் மசாலா. உண்ணி கொஞ்சம் காரமாக இருக்கட்டும். லைட்டாக தண்ணி, ரொம்ப கிரேவி ஆகிட்டு போயிடுச்சு.
யாரும் கூப்பிடணும் எனக்கு வேணும்னு சொல்லி அப்புறம் கேன்சல் பண்ணி இல்லை இவன் வேணும்னா அப்புறம் வேணும் ஒரு வீட்டு கடையில் ஒரு கிலோ வெடிச்சு பாரு நம்ம வீட்டுல வளர்த்த கோழிக்கு வித்தியாசம் இருக்குங்க. அந்த கறி சாப்பிடுறோம், இந்த கறி சாப்பிடும்போது எப்படி ஆட்டுக்கறி மாதிரி ஓகே ஓகே சூப்பர் நைஸ் வேற லெவலில் இருக்கு கிரேவி. அப்படியே சாப்பாட்டுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டு அப்படியே அமிர்தம் தான். நானே மறுநாள் சாப்பிட்டேன். அன்னைக்கு போயிங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிட்டேன் காலையில். சரி லட்டு மாதிரி அரிசியை போட்டு அப்படியே வச்சுக்கிட்டீங்க ஒன்றும் பண்ணாம வச்சுக்கலாம். அந்த அடுப்புல இந்த அடுப்புல அடுப்பு உள்ளதை கொண்டு வைக்கணும் வெளியே இருக்குது, அதை வைக்க வேண்டியதானே. ஏன்னா இக்க கையில பண்ண இருக்கு பூண்டை